Hi viewers, வணக்கம் man. Welcome to விஷயம் இந்த நிகழ்ச்சி கருவிகள் பலவிதம். இந்த நிகழ்ச்சியை நீ ஹாஸ்ட் பண்ணிருக்கேன். நான் உங்க அசீம். வாரம் நம்ம நிகழ்ச்சியில புதிய கருவிகள், அரிய தகவல்கள், ஏராளமான கருவிகளையும் அதோட தகவல்களையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரமும் உங்களுக்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் செக்மெண்ட்ஸ் லைன்ல காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோமோ அந்த டாபிக் பத்தி ரொம்ப எலாபரேட்டா இன் டீடைலா பேசுறதுக்காக நம்ம கூட ஸ்டுடியோல இருக்காரு மிஸ்டர் வருண் கிருஷ்ணன் ஃப்ரம் போன் அரீனா. அவரையும் ஷோக்ல வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் வருண். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கோம். அதுல மொபைல் டிவைசஸ் நிறைய இருக்கு, ஹைபிரிட்ஸ், லேப்டாப்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம என்ன டிவைஸ் பத்தி பார்க்க போறோம், என்ன கேஜெட் பத்தி பார்க்க போறோம்? இது வந்து ஒரு மொபைல் போன் தான் பத்தி பார்க்க போறோம். ஆனா என்ன கம்பெனினா நீங்க ஆச்சரியமான விஷயம், இது மோட்டோரோலாவோட மோட்டோ ஜி அப்படின்னு ஒரு போன் பத்தி பார்க்க. மோட்டோரோலா வந்து திருப்பி ஒரு கம்பேக் பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. கூகுள் வந்து மோட்டோரோலா பர்ச்சேஸ் பண்ணாங்க கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது வந்து ஃபைனலா இப்போ திரும்பி மார்க்கெட்ல என்டர் ஆறாங்க. அண்ட் இந்தியாவில் திரும்பி என்டர் ஆக போறாங்க ஜனவரி 2014. ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இது மோட்டோரோலா மோட்டோ ஜி. ஸோ இது அதோட அதிசயமான விஷயம் என்னன்னா, இது வந்து நார்மலா மோட்டோரோலா வந்து ஒரு ஹை அண்ட் ஸ்மார்ட் போன்ஸ் பிளேயரா தான் இருந்தாங்க ஒரு காலத்துல. இது வந்து ஒரு லோ காஸ்ட் போனா லைக் ஆண்ட்ராய்ட் போன் வித் வெரி மச் ஆல் வெரி குட் ஃபீச்சர்ஸோட கொண்டு வந்து போறாங்க. ஸோ யூஎஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $179 இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்தியாலையும் கிட்டத்தட்ட அதே ஈக்குவலண்ட் ஒரு 10,000-12,000 ரூபாய்க்குள்ள தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கேம் சேஞ்சர் ப்ராடக்ட் மாதிரி தான் இது மோட்டோ ஜி. ஓகே, சோ மோட்டோரோலா மோட்டோ ஜி அப்படின்னு ஒரு புது இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் வந்து கூகுள் வந்து மோட்டோரோலா வாங்கினதுக்கு அப்புறம் டைப் பண்ணி இப்ப விடுறாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, அண்ட் மோர் $179 அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப பேருக்கு நல்ல ஒரு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமான விஷயம். சோ ஆல்மோஸ்ட் வந்து இந்தியன் மணி நீங்க கன்வெர்ட் பண்ணா ஆல்மோஸ்ட் 9,000 to 10,000 லான்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த மோட்டோரோலா மோட்டோ ஜியோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் தான் என்ன? ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஹை அண்ட் ஸ்மார்ட் போன்ல கிடைக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட்ல வந்து மோட்டோரோலா வந்து ஆஃபர் பண்ண ட்ரை பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் ஸ்கிரீன், ஒரு 4.5 inch HD 720p HD ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து இன்னொரு அட்ராக்டிவ் விஷயம் என்னன்னா, பின்னாடி பேக் கவர் நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இது பிளாக் கலர். ஸோ நீங்க மற்ற கலர்ஸ்லயும் எல்லோ, ப்ளூ அண்ட் ஒயிட் அந்த மாதிரி கலர்ஸ்லயும் நீங்க பேக் பேனல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் வந்து ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஒரு குவாட் கோர் ப்ராசஸர், ஒரு 10-12,000 ரூபாய் போனுக்கு வந்து ஒரு குவாட் கோர் ப்ராசஸர், ஸ்னாப்டிராகன் 400 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அண்ட் என்னன்னா ஸ்டோரேஜ் வந்து லிமிடெட், பிகாஸ் அது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான கமாடிட்டி. ஸோ 8GB ஸ்டோரேஜ் தான் $179 கிடைக்கும். ஆனால் யூசபிள் ஸ்டோரேஜ் அரௌண்ட் 5GB ஸ்பேஸ் இருக்கும். பட் ஒரு 5 MP கேமரா அண்ட் வித் ஃபிளாஷ், ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரேஞ்ச் இருக்கிற போன்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒரு half the priceல வந்து ஆர் லெஸ் than that வந்து இந்த போன்ல இருக்கு. அண்ட் பெஸ்ட் வெர்ஷன் என்னன்னா, இது வந்து ஒரு லைக் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஐ. உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து அப்டேட்ஸும் சீக்கிரமா வர சான்ஸ் இருக்கு. இது ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்டு 4.3ல ஓடிட்டு இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் ஆண்ட்ராய்டு 4.4 வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மோட்டோரோலா வந்து லான்ச் பண்ணும் போதே வந்து இது ஆக்சுவலி ஃபார் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அப்படின்னு தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ ஃபார் பிரேசில் ஆக்சுவலி இது லான்ச் பண்ணி அமெரிக்காவில் நடக்கல, பிரேசில் நடந்தது. அந்த லான்ச் பண்ணும் போதே சொன்னாங்க இந்தியாவுக்கு வரப்போகுது, ஜனவரியில கமிட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு 4.4 கிட்கேட் அப்டேட்டும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவும் இருக்கு, ரியர் ஃபேசிங் கேமராவும் இருக்கு, ஹெட்ஃபோன் ஜாக் அண்ட் ஸ்டாண்டர்ட் மைக்ரோ யூஎஸ்பி தான். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனே பார்த்தாலே இது ஒரு 10,000 ரூபாய் போன் மாதிரி இல்ல, ஒரு பிரீமியம் பில்ட் குவாலிட்டி இருக்கு. அண்ட் ஃபீலே வந்து உங்களுக்கு ஒரு பிரீமியம் ஃபீல் இருக்கு. ஸோ மோட்டோரோலா வந்து நோக்கியா மாதிரி அனதர் ஒரு கம்பெனி வந்து ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனினா மோட்டோரோலா தான். சேட்லி வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க அவ்வளவா மார்க்கெட் பண்ண முடியல, அந்த கம்பெனிக்கு டிக்ளைன் போயிட்டு இருந்து. பட் குட் திங் என்னன்னா, கூகுள் மாதிரி ஒரு பெரிய ஜெயண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணாங்க மோட்டோரோலா $12 billion. சோ அந்த அக்விசிஷனோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்பதான் வந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. மோட்டோ எக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க யூஎஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் மோட்டோ ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதர் மார்க்கெட்ஸ் லைக் பிரேசில், இந்தியா, யூகே, யூஎஸ் எல்லாம் விட போறாங்க. ஸோ ஆல்ரெடி யூஎஸ்ல லான்ச் ஆயிடுச்சு அண்ட் யூகேல லான்ச் ஆயிடுச்சு. அண்ட் இந்தியா கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. அண்ட் பிரைசிங் வந்து அரௌண்ட் 10,000 to 12,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு
பெஸ்ட் போன் இந்த ரேஞ்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு மேலேயும் அது ஒரு நல்ல ப்ராடக்டா தான் இருக்கும். ஏன்னா வந்து யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும், அது ஒரு எல்லாமே லேக் ஃப்ரீ, ஒரு நல்ல ஆப்டிமைஸ் ப்ராடக்ட் அண்ட் பிளைன் ஆண்ட்ராய்டு அண்ட் நல்ல ஸ்பெக்ஸ், கிளியர் ஸ்கிரீன் எல்லாமே இருக்கு. மெமரி வந்து 8GB தான் இருக்கு. நீங்க பட் நம்ம 5.9 to 6GB வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முதல்ல எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு, நம்ம எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு ஸ்லாட், அதுதான் ஒரு டிராபேக். மெயினா இந்த பிரைஸ் இருக்கிறதுனால இது என்னன்னா வந்து மோட்டோரோலோட எய்ம் என்னன்னா வந்து ஸ்மார்ட் போன் ஃபார் த மாசஸ் அப்படின்னு தான் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு ஃபீச்சர் போன் பிரைஸ் ரேஞ்ச், இப்போ ஃபீச்சர் போன்ஸ் வந்து அவ்வளவு விலை மதிப்பா இப்போ விலை அதிகமா கிடையாது. பட் கொஞ்சம் வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபீச்சர் போன்ஸே ஒரு 10,000 வித்துட்டு இருந்தது. சோ அந்த பிரைஸ் பாயிண்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ 5GB 8GB வேரியன்ட் வந்து $179, 16GB வந்து $199 லான்ச் பண்ணிருக்காங்க. சோ மைக்ரோஎஸ்டி கார்டு ஸ்டோரேஜ் கிடையாது இதுல. சோ இன்பில்ட் ஸ்டோரேஜ் மட்டும் தான், அது ஒரு டிராபேக் தான். சோ ஆப்வியஸா பிரைஸ் கம்மியா இருக்குனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. சோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடையாது அண்ட் ரிமூவபிள் பேட்டரி கிடையாது. சோ அந்த மாதிரி விஷயம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஓகே, சோ ரிமூவல் பேட்டரி இல்லன்னு சொல்லிருக்கீங்க. அண்ட் ஓகே வரும், இப்போ வந்து நீங்க அந்த 10,000 வேரியன்ட்ல வந்து நம்ம மோட்டோரோலா வித் கூகுள் பிளஸ்ல வாங்கிக்கலாம்னு சொன்னா கூட, சோ மத்த ஹையர் அண்ட் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் எந்த நீங்க பெஸ்ட் நினைக்கிறீங்க, பிரைஸ் ரேஞ்ச்ல இல்ல ஃபீச்சர்ஸ் ரேஞ்ச்ல? சோ ஃபீச்சர்ஸ் ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா அது நல்ல போன் தான். சோ உங்களுக்கு ஒரு லைக் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 கிடைக்கிற ரேஞ்ச்ல கிடைக்கிற போன்ஸ் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் போன் யூசர் அவங்களுக்கு தான் கன்வின்ஸ் பண்ணும். சோ நீங்க ஆல்ரெடி ஒரு Nexus 4 or Nexus 5 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா Moto G வந்து you will not be very impressed, கன்வின்சிங்கா இருக்காது உங்களுக்கு. சோ அதுதான் அவரோட மெயின் எய்ம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் போன் பையரை வந்து ஒரு ஆண்ட்ராய்டு கிளீன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கம்மி பிரைஸ்க்கு ஆஃபர் பண்ணுவோம் தான் மோட்டோரோலா வந்து இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போறாங்க. சோ வந்து அண்ட் உங்களுக்கு அந்த மார்க்கெட் வந்து இப்போ இந்தியாலே பாத்தீங்கன்னா நிறைய கிரௌடட் மார்க்கெட். அது நிறைய உங்களுக்கு மைக்ரோமேக்ஸ், செல்கான், ஜென், லாவா அவங்க எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. பட் என்னன்னா வந்து அது பியூர் கூகுள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கான்னு தெரியல அதுல. சோ அண்ட் டுவல் சிம்மும் இருக்கு. சோ இதுல வந்து இந்தியா வரும்போது டுவல் சிம்மும் கொண்டு வர போறேன்னு மோட்டோரோலா சொல்லிருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிம் தான் இப்போ நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்குது. பட் டுவல் சிம்மும் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ டுவல் சிம் இந்தியால வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது ஹிட் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் மோட்டோரோலா வந்து ஒரு இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் இருந்தது ஒரு காலத்துல. நோக்கியா மோட்டோரோலா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சாட்லி வந்து ரெண்டு பேரும் அட்லீஸ்ட் நோக்கியா ஸ்டில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மோட்டோரோலா டோட்டலா ஃபுல் அவுட் பண்ணிட்டாங்க மார்க்கெட் விட்டு ஒரு 1 year பேக். பட் கம்பேக் ஆகும். அதனால வந்து இந்த லைக் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் போன் பேருக்கு கன்வின்சிங் டிவைஸ் தான். பட் எக்ஸிஸ்டிங்கா ஒரு ஹை அண்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளவா இம்ப்ரெசிவா இருக்காது. பட் ஸ்டில் ஒரு செகண்டரி போனா யூஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டிவைஸ் தான். சோ நீங்க வந்து இந்த மோட்டோரோலா மோட்டோ ஜியோட அட்வான்டேஜஸ் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு. மோட்டோரோலா வந்து இப்ப கூகுள் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கு, பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்கு, இப்படி நிறைய பிளஸ் பாயிண்ட் சொல்லிட்டே போலாம். பட் என்னதான் வந்து ஒரு மொபைலுக்கு பிளஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து வேரியன்ட் லெவல்ல இருந்தா கூட கண்டிப்பா இன்னொரு ஆக்சஸ் பாயிண்ட் வந்து மைனஸ் நெகட்டிவ் கேட்டகரி அப்படின்ற ஒரு ப்ரோஸும் இருக்கும். சோ இதுல இருக்க நெகட்டிவ் ப்ரோஸ்லாம் என்னென்ன? சோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெயினா வந்து சொன்ன மாதிரி மைக்ரோஎஸ்டி இல்ல குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. சோ உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்ச் இந்த குவாலிட்டி வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. சோ அது ஒரு குவாலிட்டி ஒரு அட்வான்டேஜான விஷயம் தான். பட் நெகட்டிவ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் 8GB வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டோரேஜ். அதுவும் யூசபிள் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 5GB தான். சோ அது ஒரு ஃபிளா. அது வந்து பிரைஸ்னால சொல்லலாம். பட் ஸ்டில் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா தான் கருதணும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ரிமூவபிள் கிடையாது. சோ பேட்டரி 2000 mAh பேட்டரி தான் இருக்கு இன்பில்ட். எவ்வளவு நேரம் நிக்கும் தெரியல. அதுவும் ஒரு சீல்டு பேட்டரி தான். சோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் மோட்டோரோலா வந்து இன்னொரு மெயினா ஒரு மென்டல் செட்பேக் தான் ஜென்ரலா. ஒரு மோட்டோரோலா போன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ நானே யாரும் ரெக்கமெண்ட் பண்ணா மோட்டோரோலா அவங்க தான் புல் அவுட் பண்ணாங்க மார்க்கெட்டை வச்சு அப்படின்னா கன்சியூமர்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க. சோ எப்படி வந்து அவங்க வந்து இது நெகட்டிவான்னு சொல்ல முடியாது, ஒரு பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. இது ஒரு என்ன சொல்றதுன்னா அது ஒரு சேலஞ்ச் ஃபார் மோட்டோரோலா அண்ட் கூகுள். இப்ப நம்ம நெக்ஸ்டா பார்க்க போறது வந்து குரோமோ காஸ்ட். இந்த குரோம் காஸ்ட்னா என்ன அப்படின்றத நான் சொல்றது ஒரு எக்ஸ்பர்ட்டே சொல்றாரு. குரோம் காஸ்ட் கரெக்ட் தானே? குரோம் காஸ்ட் ஆமா. சோ இது வந்து நீங்க கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிருப்பீங்க பிசில ஆர் இவங்க ஆண்ட்ராய்டு போன் ஆர் ஐபோன் யூஸ் பண்ணிருப்பீங்க. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். உங்க டிவிக்கு ஒரு அக்சரி ஆக்சுவலா இது வந்து குரோம் காஸ்ட். இது என்னன்னா வந்து இது ஒரு $35 அப்படின்னு கிட்டத்தட்ட $2,000 ஒரு விற்கிற ப்ராடக்ட். அண்ட் நீங்க டிவில HDMI இது பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பாக்ஸ்ல தான் வரும். அது ஸோ டிவில நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்க டிவில வந்து நீங்க ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் அந்த ப்ராடக்டோட சைஸ். இவ்வளவுதான்.
ஸோ நீங்க இந்த குரோம் காஸ்ட் இந்த நீங்க பென்ட்ரைவ் மாதிரி இருக்கு. பென்ட்ரைவ் மாதிரி இருக்கு. ஆனா இது என்னன்னா யூஎஸ்பி கிடையாது, HDMI. நீங்க HDMI போர்ட்ல உங்க டிவில பிளக்இன் பண்ணணும். அண்ட் உங்க டிவி லேட்டஸ்ட் டிவியா இருந்தா நீங்க சப்ளை கூட கொடுக்க தேவையில்ல, HDMI இருந்து பவர் எடுத்துக்கோ. இல்லைனா நீங்க மைக்ரோ USB நார்மல் கேபிள் வச்சு நீங்க பவர் கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா பவர் அப் ஆகும். அண்ட் நீங்க என்னன்னா பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த ப்ராடக்டோட மெயின் ஃபீச்சர் என்னன்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க யூடியூப் வீடியோ வந்து நீங்க டிவில பாக்கணும்னா, சோ இந்த நீங்க டிவி எனி டிவி நீங்க ஒரு பழைய டிவி கிட்ட வச்சுக்கலாம். ஒரு HDMI போர்ட் இருந்தா போதும். இட் கேன் பிகம் ஸ்மார்ட் டிவி மாதிரி, ஒரு இன்டர்நெட் கனெக்டட் டிவியா மாறிடும் இதை கனெக்ட் பண்ணா. சோ நீங்க யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். உங்க ப்ரௌசர் நீங்க போன்ல ஒரு வெப் பேஜ் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது நீங்க டிவில பார்க்க விரும்புறீங்கன்னா அதை பார்க்கலாம். அண்ட் நீங்க உங்க கூகுள் டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, சோ அதை நீங்க டிவில பார்க்கலாம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் பிளே பண்றீங்க கூகுள் மியூசிக் பிளேயர்ல உங்க போன்ல, அந்த மியூசிக்கை நீங்க இதுல ஸ்ட்ரீம் பண்ணணும்னா ஸ்ட்ரீம் பண்ணலாம். அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ நிறைய இது ஆக்சுவலி அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராடக்ட், பட் இந்தியா கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது குரோம் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட். ஏன்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் நம்ம ரொம்ப பாப்புலரா இருக்கு யூசர்ஸ்க்கு நடுவில். ஸோ நீங்க எப்பவுமே சின்ன ஸ்கிரீன்ல பாக்குறத விட பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறது தான் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, நீங்க செட்டப் பண்ணிடணும், வைஃபை கனெக்ட் பண்ணிடணும். ஸோ உங்க இந்த குரோம் காஸ்ட் நீங்க வைஃபை செட்டப் பண்ணிட்டு உங்க போன்லயும் அதே வைஃபை நெட்வொர்க் கனெக்ட் பண்ணீங்கன்னா நீங்க போன்ல பாக்குற வீடியோ அப்படியே நீங்க டிவிக்கு அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணலாம். இது டைரக்டா ஸ்ட்ரீம் பண்ணாது. ஸோ நீங்க நீங்க ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரோம் காஸ்ட்க்கு நீங்க இந்த வீடியோ பீம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க குரோம் காஸ்ட் உங்க வீட்டுல இருந்தாலே அனதர் ஐகான் வரும் உங்க யூடியூப் பிளேயர்ல, போன்லயும் சரி உங்க டெஸ்க்டாப்லயும் சரி அந்த நெட்வொர்க் இருக்கிற எல்லாத்துலயும் பிளே டு குரோம் காஸ்ட் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நீங்க ப்ளூடூத் வழியா கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம். சோ ப்ளூடூத் கிடையாது, இது டோட்டலி டிஃபரெண்ட் ப்ரோட்டோகால். இது வைஃபை வழியா இருக்காது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க போன்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த ஒரு வீடியோ பிளே பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பிளே டு குரோம் காஸ்ட் ஒரு ஆப்ஷன் காமிக்கும் போன்ல. சரி, அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோ உங்களுக்கு டிவில பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அது உங்க போன்ல இருந்து நீங்க போனை கண்டினியூ வேற எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பட் அது இண்டிபெண்டன்ட் ஆஃப் யுவர் போன் அது ஆட்டோமேட்டிக்கா இன்டர்நெட் வந்து ரெட்ரீவ் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிக்கும். ஃபுல் ஸ்கிரீன் டிவில நீங்க அந்த வீடியோ என்ஜாய் பண்ணலாம். சோ மெயினா இது காஸ்டிங் இருக்கிறதுனால குரோம் காஸ்ட் பேரு. சோ மெயினா ஸ்ட்ரீமிங் இஸ் த மெயின் ஹைலைட் ஆஃப் திஸ் ப்ராடக்ட். அண்ட் மெயின் அனதர் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் என்னன்னா பிரைசிங். $35 தான் இதோட யூஎஸ் பிரைசிங். ஸோ கிட்டத்தட்ட அரௌண்ட் 2000 rupees கிட்ட தான் வருது. ஸோ இந்தியாலையும் ஒர்க் ஆகுது. பட் இது இந்தியாவில் இன்னும் ஒபிஷியலா லான்ச் பண்ணல. ஸோ பட் நம்ம ஷோல உலகம் முழுக்க கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ இதோட ரொம்ப இனோவேட்டிவான ப்ராடக்ட். ஏன்னா இது இப்போ ஒரு ட்ரெண்ட், அப்கமிங் ட்ரெண்ட். ஏன்னா ஆண்ட்ராய்டு டிவி இதே மாதிரி இது குரோம் காஸ்ட். நம்ம அடுத்த ஷோஸ்ல வேணா ஒரு ஆண்ட்ராய்டு டிவி டாங்கல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இது ஒரு எனி டிவி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் ஒரு ஸ்மார்ட் டிவின்னு நம்ம நிறைய அதிகமான டிவி தான் வாங்க வேண்டியிருந்தது. ஒரு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும், ஒரு வைஃபை டிவில ப்ரௌஸ் பண்ணணும்னா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாங்கல்ஸ் இந்த கான்செப்ட் வந்ததுனால டிவி டாங்கல்ஸ், எனி டிவி கேன் பிகம் அ ஸ்மார்ட் டிவி. ஸோ அது அந்த மாதிரி ஒரு கேஜெட் தான் இது. ஸோ குரோம் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பேசிக்கலி பில்ட் ஆன் இந்த குரோம் OS. நீங்க ப்ரௌசர்ல யூஸ் பண்ணிருப்பீங்க. சோ இதுல குரோம் காஸ்ட்ல உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு. பட் என்ன ரீசன்க்கு இல்ல ப்ளூடூத்தோட கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல, ப்ளூடூத் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல இது கான்செப்டே தனி. சோ ப்ளூடூத்லாம் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஒரு கம்யூனிகேஷன். அண்ட் மோர் ஓவர் இது ப்ளூடூத் ஒரு டிவைஸ் டு டிவைஸ் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் தான். பட் வைஃபை ஒரு லாங் ரேஞ்ச் ஆர் ஒரு டேட்டா பேஸ்ட் வைட் ரேஞ்ச். அண்ட் மோர் ஓவர் இது இன்டர்நெட் கனெக்டட் டிவைஸ். இது ஒரு பர்டிகுலர் டிவைஸ் கனெக்ட் பண்றது கிடையாது குரோம் காஸ்ட். ஸோ இன்டர்நெட் உங்களுக்கு வைஃபைக்கு டைரக்டா கனெக்ட் பண்ணி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீடியோ நீங்க ஸ்ட்ரீம் பண்ணணும்னா உங்க ப்ளூடூத்லயே ஸ்ட்ரீம் பண்ணா உங்க போனோட டேட்டா யூஸ் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணும். ஸோ அது ஒரு லிமிடேஷன். ஸோ நீங்க வைஃபைல இருந்து டைரக்டா ஸ்ட்ரீம் பண்ணா இன்னும் ஹையர் குவாலிட்டியில ஃபுல் ஹெச்டில நீங்க பார்க்கலாம் டிவில. ஸோ வைஃபை, ஸோ ப்ளூடூத் இட்ஸ் நாட் த ரைட் டெக்னாலஜி ஃபார் திஸ். ஸோ அண்ட் ஆப்வியஸா பேட்டரி லைஃபும் அடிவாங்க ப்ளூடூத் நீங்க போன்ல இருந்து ஸ்ட்ரீம் பண்ணீங்கன்னா. இது அதனால வைஃபை யூஸ் பண்ணுது. ஸோ என்னன்னா நீங்க பியூட்டி என்னன்னா, நீங்க போன்ல நீங்க ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லார்ஜ் ஸ்கிரீன்ல பாக்கணும்னா ஸ்ட்ரீம் பண்ணா போதும். அண்ட் நீங்க ஸ்டில் நீங்க கண்டினியூ டு யூ கேன் கண்ட்ரோல் த வீடியோ ஆன் த டிவி ஃப்ரம் த மொபைல் ஆர் லேப்டாப், பாசிங் ஆர் நீங்க அதெல்லாம் பண்ணலாம். அண்ட் என்னன்னா பியூட்டி என்னன்னா, நீங்க ஆப் விட்டு வெளியே வந்துடலாம். சோ யூடியூப் ஆப் நீங்க ப்ளே பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ப்ளே பேக்ல அது ப்ளே ஆயிட்டே இருக்கும். சோ வி கேன் டு சம் அதர் ஃபங்க்ஷன். ஆமா, நீங்க போன் அட் தி சேம் டைம் நீங்க எஸ்எம்எஸ் வருது நீங்க செக் பண்ணனும்னா அந்த எஸ்எம்எஸ் ஸ்கிரீன்ல வராது, வீடியோ மட்டும் ப்ளே ஆயிட்டு இருக்கு. வீடியோ மட்டும் ப்ளே ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க டிவி அவுட்லாம் பாத்துருப்பீங்க, அது ஓல்ட் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரீமிங் கண்டென்ட். சோ நீங்க என்டையர் ஸ்கிரீன் ப்ரொஜெக்ட் ஆகும். அது ஆகாம இதுல குரோம் காஸ்ட் என்ன பியூட்டினா, நீங்க அந்த செலக்டிவ் ஆப் மட்டும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். சோ மெயின்லி வீடியோ ஆப்ஸ்.
சோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடியோஸ் நம்ம ப்ளே பண்ணலாம்னு சொல்லிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்லிருக்கீங்க. என்னோட இன்னொரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து லேப்டாப் ஆகட்டும், போன் ஆகட்டும், நம்ம Facebook எல்லாமே இன்பில்டா வந்துச்சு. Facebook, Twitter, Instagram, whatever it may be. சோ இதுல நம்ம வந்து இந்த டிவைஸ் மூலமா வீடியோஸ் மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணி டிவில பார்க்க முடியுமா, இல்ல ப்ரௌசிங் எல்லாம் பண்ணலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேம் ஆடுறோம் டிவில, லேப்டாப்ல கேம் ப்ளே பண்றோம், இல்ல நம்ம மொபைல்ல கேம் ப்ளே பண்றோம், இல்ல நம்ம Facebook பாக்குறோம் மொபைல்ல. இந்த Facebook இந்த மாதிரி சைட்ஸ் முதல் நம்ம வந்து இந்த Chromecast மூலமா டிவில பார்க்கலாமா? ஆக்சுவலி வந்து இதுல ஒரு குரோம் உங்க குரோம் பிரவுசரோட ஒரு டேபை நீங்க வந்து அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணலாம் டிவிக்கு. பட் வந்து இன்புட் மெக்கானிசம் எதுவும் கிடையாது. சோ நீங்க மெயினா வந்து நீங்க ஏதாவது ஒரு வெப்பேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட் டிவில லார்ஜ் ஸ்கிரீன்ல படிக்க விரும்புறீங்க, அந்த மாதிரி லைக் காமிக்க விரும்புறீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அந்த மாதிரி ஏதாவது உங்க நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி விஷயம்னா நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இன்புட் கிடையாது. சோ அதனால நீங்க எதுவுமே Facebook அந்த மாதிரி சைட்ஸ் தான் நோ யூஸ். Facebook ஓபன் ஆகும், ஆனா நீங்க அதை இன்புட் பண்ண முடியாது, பிகாஸ் இதுக்கு இன்புட் கிடையாது. பட் ஃபியூச்சர் வெர்ஷன்ஸ்ல அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியும் வரும் தான் நினைக்கிறேன். பட் இது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ ஜஸ்ட் பேரே வந்து அதனால தான் Chromecast இருக்கு. ஸோ மெயினா டெலிகாஸ்டிங், ப்ராட்காஸ்டிங், வீடியோ அண்ட் ஆடியோ. இன்னொரு விஷயம், Chromecast நிறைய வெப்ல வந்து ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கு சப்போஸ் இந்தியால இது லான்ச் ஆனதுக்கு அப்புறம்? சோ இப்போதைக்கு இந்தியால லான்ச் அரௌண்ட் 2000-3000 ரூபாய், அதுவும் $35 கிட்டத்தட்ட 3,800 2,000 rupees கிட்டத்தட்ட வருது. இந்தியால அரௌண்ட் அண்டர் 3,000 to 4,000 லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வருண், இப்ப நம்ம வந்து லாஸ்ட் 2 செக்மெண்ட்லயும் ஒரு ப்ராடக்ட் பத்தி பேசணும், Chromecast பேசணும், அதுக்கு முன்னாடி Moto G பத்தி பேசணும். இப்ப ஜெனரல் டாபிக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். அது iOS ஆகட்டும், இல்ல OS ப்ராடக்ட்ஸ், மொபைல் ப்ராடக்ட்ஸ் பத்தி. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இப்ப நிறைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மோட்டோரோலாவே இருக்கட்டும், இல்ல சோனியா இருக்கட்டும், நோக்கியாவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒன்ஸ் அப்பான் டைம்ல த ஹையஸ்ட் பீக் ரேஞ்ச்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் லைக் சாம்சங் அண்ட் ஐபோன் அண்ட் விண்டோஸ் இந்த மாதிரி காம்படிட்டர்ஸ் வந்த உடனே அந்த பழைய போன்ஸ்லாம் கொஞ்சம் பேக்ல ஆயிடுச்சு. சோ இப்ப திருப்பி அந்த பேக்கப் போன டிவைஸ்லாம் இப்ப வந்து கூகுள் மூலமா, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் LG ப்ராடக்டா இருக்கட்டும், மோட்டோரோலா, இதெல்லாம் வந்து கூகுள் உங்களுக்கு டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டேக் ஓவர் பண்ண கம்பெனிஸ், டேக் ஓவர் பண்ண ப்ராடக்ட்ஸ், டேக் ஓவர் பண்ண ஒரு பிராண்டட் எம்ப்ளம்ஸ் பத்தி நம்ம பேசலாம். சோ நீங்க சொல்லுங்க, இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த ப்ராடக்ட்லாம் கண்டிப்பா திருப்பி ஒரு கம்பேக் கொடுக்கும், கம்பேக் கொடுத்தா பழைய மாதிரி இதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க. இப்போ இது இந்த மார்க்கெட் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டே ஆர் மொபைல் ஆர் எனி டெக்னாலஜி மார்க்கெட்டே வந்து ரொம்ப ஹைலி ஒரு காம்படிட்டிவான மார்க்கெட். ஸோ லைக் நோ பிளேயர் கேன் பி த நம்பர் 1 ஃபார் லாங் டைம். 6 monthsக்கு ஒரு 1 year மேல unless they innovate and have a hit product, they can't stay for long. Apple although வந்து நம்பர் 1 ப்ராடக்ட் ரொம்ப நாள் எடுத்துட்டு இருந்தாலும், லைக் ஐபேட் வந்து நம்பர் 1 டேப்லெட்டா தான் இருந்தது. பட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் அண்ட் அதர் டேப்லெட்ஸ் வர மார்க்கெட் ஷேர் கவனிச்சுட்டே இருக்கு. இப்போ வந்து ஐபோன் வந்து நம்பர் 1 ஸ்மார்ட் போனா இருந்தது, ஆண்ட்ராய்டு பாப்புலர் ஆக கவனிச்சிட்டு இருந்தது. அப்புறம் விண்டோஸ் போன் வரும்போது ஆண்ட்ராய்டோட மார்க்கெட் ஷேர், ஐபோனோட மார்க்கெட் ஷேர் ரெண்டும் கம்மியாச்சு. இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு ஹைலி காம்படிட்டிவான மார்க்கெட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து நோக்கியா வந்து டவுன்ல போயிட்டு இருந்தது கம்பெனி, வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளவா சேல்ஸ் இல்லாம இருந்தது. அப்பதான் வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்விட்ச் பண்ணாங்க சிம்பியன்ல இருந்து விண்டோஸ் போன். இனிஷியலா அவ்வளவா டிராக்ஷன் இல்ல, பட் நவ் வந்து ஒரு தேர்ட் ஸ்ட்ராங் பிளாட்ஃபார்மா இருக்கு ஐபோன் அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு அப்புறம் வந்து விண்டோஸ் போன் தான் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ அது வந்து நோக்கியாவே வந்து ரொம்ப நோக்கியா மைக்ரோசாஃப்ட் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப இப்போ இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து நோக்கியாவே வாங்க போறாங்க, கம்பெனியே வந்து அக்வயர் பண்ண போறாங்க. ஒரு $7 to $8 billion அக்விசிஷன் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி 2 years முன்னாடி பாத்தீங்கன்னா மோட்டோரோலா வந்து சிங்கிங்கா இருந்தது. ஸோ மோட்டோரோலா சிங்க் ஆயிட்டு இருக்கும் போது கூகுள் வந்து ஒரு $12 billion கொடுத்து அக்வயர் பண்ணாங்க என்டையர் கம்பெனியை. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. பட் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அதனால வந்து வராம போயிடுமோ அப்படின்னு லைக் கன்சியூமர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மோட்டோரோலா வந்து நம்ம Moto G பத்தி பார்த்தோம். இது ஒரு கம்பேக் ப்ராடக்ட் மாதிரி இருக்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நோக்கியாக்கு வந்து லூமியா 1520 ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதே மாதிரி 1020க்கு அப்புறம் 1520 ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறாங்க. அது வந்து குவாட் கோர், ஒரு 20 மெகாபிக்சல் கேமரா, ஒரு நானோ சிம் கார்டு, மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் எல்லாமே இருக்கிற ஒரு ஹை அண்ட் ப்ராடக்ட். ஸோ விண்டோஸ் போன் இந்த மாதிரி ப்ராடக்ட் வருமானு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா ஃபைனலா வரப்போகுது அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். அண்ட் ஸோ முன்னாடி வந்து விண்டோஸ் போன் அவ்வளவா ஒரு கம்பெடிட்டிவ் ஓஎஸ்ஆ இல்லாம இருந்தது. பட் இப்போ வந்து ஆண்ட்ராய்டுக்கும் ஐபோனுக்கும் ஒரு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ iOS பாத்தீங்கன்னா, ஆப்பிள் பாத்தீங்கன்னா அவ்வளவா லைக் கொஞ்சம் போரிங்கா போயிட்டு இருந்தது ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அப்புறம் இமீடியட்டா வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கினாங்க பை இன்ட்ரடியூசிங் ஐபேட் ஏர் அண்ட் இந்த ஐபோன் 5s அண்ட் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஐபேட் ஏர் வெரி தின்னா ஒரு ப்ராடக்ட். அப்புறம் வந்து மேக் ப்ரோ, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்ப்யூட்டர், இவ்வளோ ஒரு கவர் சைஸ் இருக்கிற சர்வர் கம்ப்யூட்டரை வந்து
ஒரு ஜோக்கும் இருக்கு, டஸ்ட்பின் சைஸ் ஒரு கம்ப்யூட்டர் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது இன்னோவேட்டிவான ப்ராடக்ட். எப்படி வந்து கம்பெனி வந்து எப்படி வந்து லைக் ட்ரைங் டு ரீஇன்வென்ட் ரேதர் தென் ஜஸ்ட் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா லைக் இந்த மார்க்கெட் வந்து நீங்க வந்து இன்னோவேட் பண்ணலன்னா வில் பி வைப்ட் அவுட். இப்போ நீங்க இந்த ஸ்டோரிஸ் ஆஃப் இந்த கம்பெனிஸோட டவுன்ஃபால் பத்தி பாத்தீங்கன்னாலே வந்து ஏன் வந்து இந்த கம்பெனி பாப்புலரா இல்ல இப்போ. ஃபார் எக்ஸாம்பிள் நோக்கியா ஏன் வந்து நம்பர் 1 பிளேயரா இல்லன்னா அவங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த டாப்ல இருந்த போது அவ்வளவா இன்னோவேட் பண்ணல. ஆமா, என்ஜாயிங் சக்சஸ் இந்தியன் ஜாவால அப்படியே இருந்துட்டாங்க. when Android was picking up. இப்போ பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஏன் வந்து iOS 7 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஏன்னா கெட்டிங் லூசிங் காம்படிஷன் மார்க்கெட் ஷேர் டு ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டுக்கு நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணும் போது they were forced to change the OS looks and UI and everything. அதனால தான் iOS 7 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. iOS 7 ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பட் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க பழைய போன்ஸ்லாம் ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்னு. பட் ஸ்டில் நல்லா ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு iOS வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பிள் யூசருக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்து திரும்பி யூசர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா வாங்குறாங்க. ஓகே, அண்ட் வரும் நம்ம இன்னைக்கு நம்ம பேசுனதுலேயே வந்து முக்கியமான விஷயம் நம்ம லாஸ்ட் பேசின டாபிக் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நிறைய கம்பேக் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன கம்பேக் ப்ராடக்ட் வரப்போகுதுன்னு பத்தி பேசணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே போயிருந்துச்சு. எனவே தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு தி ஷோ மிஸ்டர் வருண். ஓகே, பேசி நம்ம ஷோட க்ளோசிங் வந்துடும். இன்னைக்கு நம்ம ஷோல பேசின எல்லா விஷயமே ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பேசின மோட்டோரோட மோட்டோ ஜியோட மொபைலா இருக்கட்டும், இல்ல செகண்ட் பேசின குரோமா கேஸ்ட் அப்படின்ற அந்த டிவைஸா இருக்கட்டும், இல்ல தேர்டா பேசினது நம்ம என்னென்ன கம்பெனிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வேற ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணா அதோட அக்விடன்ஸ் லெவல் நல்லா இருக்கு அப்படின்னு ரேஞ்சா இருக்கும். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசணும். கண்டிப்பா இந்த எபிசோட் மூலமா உங்களுக்கும் பிரோஜனமான ஃபேக்ட்ஸ் கிடைச்சிருக்கு நம்பிக்கையில ஷோ வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். மீண்டும் உங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீக் at the same time same show வேற இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் வந்து சந்திக்கிறேன். அதுல மீ அஸ்ரீன் அண்ட் வருண் சிங். பாய்.